Chemistry as in the order of the structure of atom and then periodic classification or next chapter, that is chemical bonding and molecular structure. So chemical bonding in the chapter la nama enna main focus panna porona atoms matter lenda ஆரம்பிச்சு நம்ம atoms வரை இருக்கோம் இப்போ. So atoms வந்து நம்ம வந்து atoms எப்படி தான் exist ஆகுது, as individual exist ஆகுதா இல்லனா group exist ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இங்க பார்க்க போறோம். And அந்த ஒரு இதுல வந்து there is a force of attraction between the atoms and that how does it bond எப்படி form ஆகுது, that is attraction எப்படி establish ஆகுது, and அந்த ஒரு form ஆன molecule ஓட structure எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். So when we look into the chemical on a bonding, title பாருங்க chemical bonding. So the chemical bond, the force of attraction எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம that is the molecular structure, நான் சொன்ன மாதிரி இந்த moleculesக்கு individual நம்ம structure என்னன்னு பார்க்க போறோம். Okay. So just as an introduction, atoms னு சொன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அவங்க வந்து குரூப்பாக இருக்கும்போது தான் அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னா நம்மளோட தட் இஸ் அன் திங். ஏன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும்போது ஹைலி ரியாக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா குரூப்பாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் இருக்கும், லோவர் எனர்ஜி இருக்கும் தான் நம்ம வந்து இந்த சாப்டரோட பிகினிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது விஷயங்கள். So, நம்ம இதை படிச்சு பார்ப்போம். The atoms are generally not capable of free existence, but group of atoms of the same or different elements, they exist as what? One species. For example, பாருங்க H2, hydrogen ஆன atom H ன்னு பாருங்க. There is electron வந்து எப்படியாவது நம்ம ஷேர் பண்ணி they achieve what? Stable ஆன configuration. That is Hல வந்து எவ்வளவு electrons இருக்கு outermostல, that is 1 electron, 1 is 1 configuration. Hல வந்து 1 is a configuration. So இங்க பாருங்க H எடுத்துக்கிறோம் and H எடுத்துக்கிறோம். So 1 electron இருக்கா, இந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படியோ ஷேர் பண்ணிட்டோ இல்லை ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறோம் ஒரு எலக்ட்ரானை வாங்குகிறோம், எப்படியாவது ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கு? கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஒரு ஆட்டம் இல்லை, ரெண்டு ஆட்டம் இல்லை, இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம் வந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் த மாலிக்யூல் இஸ் ஃபார்ம்ட் ஓன்லி வென் தே ஹாவ் லோவர் எனர்ஜி. ஸோ லோவர் எனர்ஜி இருக்கும்போது தான் ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அண்ட் லோவர் எனர்ஜின்னு சொன்னால் தட் இஸ் இட் இஸ் மோர் ஸ்டேபிள், ஓகே, தேன் கம்பேரிட்டிவ் டு த இண்டிவிஜுவலான ஆட்டம். ஸோ இண்டிவிஜுவலான ஆட்டம்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்மில் இருக்கும்போது இட் இஸ் மோர் ஸ்டேபிள், ஏன்னா தேர் இஸ் டிக்ரீஸ் இன் த எனர்ஜி. ஓகே, இந்த ஐடியா புரிஞ்சுதா? ஓகேல. ஸோ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் பாண்ட். ஸோ இந்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்கும் போது கெமிக்கல் பாண்டிங் என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்? பிட்வீன் டூ ஆர் மோர். ஓகே, ஒரு ஆட்டம் மட்டும் இல்லை, டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் to hold what? Them together as stable ஆன molecule. So stable ஆன molecule exist பண்றதுக்கான that is the force of attraction between them and the bond is thus called as that. இந்த ஒரு bond, இந்த ஒரு force of attraction அதை நம்ம என்ன கூப்பிடுவோம்? That is the chemical bond. Okay, so chemical bond என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? So chemical bond na that is a force of attraction னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Two or more atoms in a stable ஆன molecule. Okay, இந்த terms keywords ஞாபகம் வச்சுக்கோங்க. That is it is a group of what? Two or more atoms. So group of two or more atoms and then what? Involving இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, that is redistribution of electrons. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது எலக்ட்ரான்ஸை எப்படியாவது கொடுக்கணும், வாங்கணும், ஷேர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அச்சீவ் பண்ணுறோம். திஸ் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் தி கெமிக்கல் பாண்ட். ஸோ chemical bond process னு சொல்லும்போது there is a decrease in energy. So that process, formation of a chemical bond is being what? Accompanied with the help of what? That is being accompanied by decrease in energy. And that decrease in energy, நம்ம energy பத்தி பேசும்போது that is directly proportional to the strength of bond. So it is directly proportional to what? The strength of the bond. Okay, so strength of the bond ன்னு சொல்லும்போது
எவ்வளோ எனர்ஜி கம்மியாக இருக்கோ அவ்வளோ ஸ்டெபிலிட்டிப்பா, அந்த பாண்டுக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ therefore the molecules are more stable than atoms. ஸோ ஆட்டம் சிங்கிளாக நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து மாலிக்யூல் கம்பேர் பண்ணும்போது எது ஸ்டேபிள்? Molecules are stable. That is what நம்ம conclusion after the chemical bond. So chemical bond எப்படி இருக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? That is நம்மளுக்கு வந்து Cl2ன்னு சொல்கிறோம். ஸோ Cl அதுக்கப்புறம் Cl இருக்கு. ஸோ Clன்னு சொன்னால் chlorine with an atomic number that is 17 and we have outermost electron பாருங்க 7 இருக்கு. ஓகே 7 இருக்கா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஷேரிங் பண்ணுறோம். ஓகே ஸோ ஷேரிங் பண்ணும்போது இந்த குளோரினுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிடுச்சு, இந்த குளோரினுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிடுச்சு, ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஸோ தட் இஸ் 8 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும்போது 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிது, இதுக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இதுக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும்போது போத் ஆர் attaining what? The stable ana 8 electronic configuration in their outermost shell. Okay, so next example, அது same ana atom, same atoms ஆ இருந்தா எப்படி இருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். In different ana atoms, that is HCl. HCl னு சொல்லும்போது that is we have H and Cl. So H னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க அதே மாதிரி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு outermost shell. Okay. ஸோ இதுக்கு அதோட எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சு. ஸோ 1s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிடுச்சு. 1s2 கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அண்ட் Cl பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிடுச்சு. ஓகே ஸோ இந்த ஐடியா வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, chemical bond NCERTல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, that is a force of attraction which holds the atoms together within a molecule and that is called as what? The chemical bond. இந்த terms நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is a force of attraction which holds the atoms together and that force of attraction is called as the chemical bond. So chemical bond la attraction nu sonna it is directly proportional to what? Stability and that is inversely proportional to energy. எவ்வளோ எனர்ஜி கம்மி ஆகுதோ அவ்வளோ ஸ்டேபிள், அவ்வளோ அட்ராக்ஷன், அவ்வளோ ஹைலி வாட் தட் இஸ் அவ்வளோவா ஸ்டேபிளாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசன்ஸ் எதுக்கு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ த ரீசன்ஸ் ஃபார் கெமிக்கல் காம்பினேஷன், எதனால இது நடக்குது, ஏதாவது ரீசன் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? இல்லை. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் இஸ் தட், இங்கே பாருங்க, இட் இஸ் த டெண்டன்சி to acquire what? Minimum energy. So கம்மியான energy, the decrease in energy is the first thing. Okay, so when two atoms comes closer, ரெண்டு atom பக்கத்துல வருது, அப்ப என்ன நடக்குது? That is nucleus of one atom attracts the electron, okay, of another atom. So ஒரு ஆட்டத்தோட ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்தில் இருக்கிற ஆட்டம் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுது, அதுக்கு இழுக்குது. ஸோ அதுதான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ஹெச்சிஎல்ல பார்த்தீங்கன்னா ஹெச் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, சிஎல் கிட்ட 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹைட்ரஜன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் அதுக்கு இழுக்க பார்க்குது. ஹைட்ரஜன் என்னன்னா அந்த 7th எலக்ட்ரானை ஹைட்ரஜன் இழுக்க பார்க்குது குளோரின் கிட்ட இருந்து. ஸோ that is the tendency when two atoms comes closer, the nucleus தான் இந்த வேலை பண்ணுது of one atom attracts the other that is the electron of the other atom. So the net result என்னது? attraction இருக்கு. okay, so nucleusum electronum இப்படி வந்து பக்கத்துல வருது. so there is attraction இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. so total energy of the system என்ன ஆகுது? அங்கே கம்மி ஆகுது. the total that is the molecule இருக்கிற டோட்டலான எனர்ஜி பார்த்தீங்கன்னா there is decrease and chemical bond அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரு இதை வந்து ஐடியாவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. whenever there is a bond formation there is a decrease in energy and the bond formation சொன்னால் it is an exothermic ஆன process, that is energy கொடுக்கும். வேறு கொடுத்துட்டு எப்படியாவது கம்மி பண்ணிடும்.
எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ எக்ஸோதெர்மிக்கான ஒரு ப்ராசஸ் தான் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆட்டம் இருக்குது, பக்கத்தில் வரும்போது தே ஷோன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் காமிக்குது. ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது தேர் இஸ் வாட் டிக்ரீஸ் இன் த எனர்ஜி அண்ட் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ்? தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் தட் இஸ் த டெண்டன்சி டு ஹேவ் மினிமம் ஆன எனர்ஜி, தட் இஸ் டு மெயின்டைன் ஆர் அட்டைன் மினிமம் எனர்ஜின்னு சொன்னோம். ரெண்டாவதான டெண்டன்சி என்னது? that is to acquire the noble gas configuration. Okay, so noble gas ஆன configuration னு சொல்லும்போது என்னது? stable configuration இல்லையா? so that is the tendency to attain what? noble ஆன gas configuration. so the acquire atoms combine to form the noble gas configuration and in that bond only what? outermost ஆன electrons participate. இப்போ நான் சொன்னேன்ல electrons outermost electron மட்டும் தான் நான் வரைஞ்சேன். ஹைட்ரஜன் சொன்னா அதுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 1 இருக்கு, அது மட்டும் தான் நான் வரைஞ்சேன். குளோரின்ல வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருந்தா கூட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. ஸோ அதை மட்டும் தான் நான் வரைஞ்சேன். ஸோ தட் இஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் கெமிக்கல் பாண்ட்ல இது பண்ணுது, என்னது இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பாருங்க 1sல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இல்லைனா 1p np and then n-1d electrons only participate in what? the bond formation. Okay, so அந்த ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த கெமிக்கல் பாண்ட் என்ன நம்ம பார்த்தோம்? டெண்டன்சி டு அட்டைன் மினிமம் எனர்ஜி, டெண்டன்சி டு அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா that is 2 scientists இருந்தாங்க, கோசல் அண்ட் லூயிஸ். அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங். ஸோ நான் சொன்ன சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் இதை பற்றி விசாரித்து கெமிக்கல் பாண்டிங் பற்றி நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணி, ஸோ தட் இஸ் அவர் என்ன சொன்னார்? கர்னல்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொன்னார். ஓகே, ஸோ கர்னல் இவங்க 2 பேர். ஓகே, கோசல் இஸ் one scientist and லூயிஸ் இஸ் another scientist. ஸோ அவங்க வந்து கர்னல்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொன்னார். கர்னல்னு சொன்னால் த நியூக்ளியஸ் அண்ட் த இன்னர் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த ஒரு நியூக்ளியஸும் இன்னர் எலக்ட்ரான்ஸ்க்கும் கர்னல்னு ஒரு டேர்ம் போட்டார். அண்ட் தென் வி ஹாவ் த அவுட்டர் ஷெல்லான 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னார். ஸோ ஹி கம்பேர் திஸ் 8 எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் கார்னர் ஆஃப் த கியூப். ஒரு கியூப் எடுத்தோம், கியூப்ல வந்து we have 8 corners. ஸோ 8 cornersல எலக்ட்ரான் இருக்கு. அந்த சென்டர் ஆஃப் தி இதில் வந்து கியூப்ல வந்து என்ன? we have the nucleus and the inner electrons சொன்னார். ஓகே, ஸோ ஒரு கியூப் இருக்கா? ஸோ கியூப் எடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ கியூப் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க 8 corners இருக்கு. இந்த 8 கார்னர்ஸில் என்ன இருக்குது? 8 கார்னர்ஸில் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு இருக்குது. அண்ட் சென்டரில் வி ஹாவ் த நியூக்ளியஸ் அண்ட் த இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. ஓகே, ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த நியூக்ளியஸ் வித் தி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தான் யார் சொன்னார்? லூயிஸ் அண்ட் காசல்ஸ் அப்ரோச். ஃபர்ஸ்ட் அப்ரோச் அதை தான் பண்ணார். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா, லூயிஸ் postulated that atoms. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் என்ன ஆகுது? அச்சீவ் த ஸ்டேபிள் ஆன octet when they are what? when they are linked by chemical bond. ஸோ லூயிஸ் என்ன சொன்னார்? ஓகே, இவ்வளோ விஷயம் நம்ம இது பண்ணோம், யார் ஸ்டேட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து ஸ்டேபிளான octet கான்ஃபிகரேஷன் வந்து அட்டைன் பண்ணுறாங்க எப்போ? கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் த ஸ்டேபிளான அவுட்டர் octet ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அவுட்டர் ஆன எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் octetனு சொன்னால் 8. octetனு சொன்னால் 8. ஸோ ஸ்டேபிளான octet ஆஃப் வாட்? octet ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு அவர் சொன்னார். ஓகே, ஸோ அது வந்து லூயிஸ் postulated. ஸோ அதை வச்சு அவர் என்ன சொன்னார்? லூயிஸ்க்கு சில சிம்பிள்ஸ் கொடுத்தாரு. சில எலிமெண்ட்ஸ்க்கு he gave some symbols. என்னன்னு பார்ப்போமா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு அவர் வந்து சிம்பிள்ஸ் கொடுத்தாரு. ஓரோ எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஓரோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் இன்டு ஈச். தட் இஸ் ஹைட்ரஜன்னு சொல்லும்போது வித் an electronic configuration. ஓகே, ஸோ ஹைட்ரஜன்னு சொல்லும்போது H with an electronic configuration of 1 we have Hல ஒரு டாட் வச்சார். ஓகே, ஸோ தட் இஸ் ஒரு டாட் மட்டும் வச்சாரு. தட் இஸ் Hல ஒரு டாட் வச்சாரு. ஓகே, ஹீலியம்னு சொல்லும்போது
that is with an electronic configuration 2 we have He ல 2 டாட் வச்சாரு. லித்தியம்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி தான் எழுதணும். ஓகே, தட் இஸ் we have 2 and 1 and then we have what லித்தியத்தில் 1 தான். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல எவ்வளோ இருக்கோ that is lithium 1. ஓகே, கார்பன் சொல்லும்போது 2 and 4 அவுட்டர் மோஸ்ட்ல எவ்வளோ இருக்கு 4 இருக்கு and then we have 4 electrons in the outermost shell. நைட்ரஜன் சொல்லும்போது 2 5 இருக்கு 2 5 இருக்கு. அப்போ வந்து we wrote what n வரைஞ்சு 1 2 3 4 5 electrons. ஓகே, ஸோ இப்போ வேற எக்ஸாம்பிள் பார்ப்போமா. தட் இஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 6ன்னு நம்ம எழுதுவோம். ஸோ 2 6ன்னு எழுதும்போது தட் இஸ் ஓட லூயிஸ் சிம்பிள் என்ன இருக்குது 1 2 3 4 5 6 எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லித்தியமோட இது பாருங்க 1 எலக்ட்ரான் இருக்கு, பெரிலியம் 2 எலக்ட்ரான்ஸ், போரான் 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் ஷெல் எவ்வளோ இருக்கோ அதை தூக்கி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணி அண்ட் இது வச்சு நம்ம பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி தான் இந்த ஆட்டம்ஸ் வந்து ஹவு டு எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி தான் பாண்ட் ஃபார்மேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹவு டஸ் இட் ஷேர் பண்ணுதா இல்லைன்னா எப்படி அது வந்து பாண்ட் இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்லி ஒரு ஐடியா தரத்துக்கான லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது. ஓகே, so in the periodic table, so valence electrons na enna idea உங்களுக்கு புரிஞ்சுதா. valence electrons னு சொன்னா outermost ஆன electrons, outer orbital ல என்ன electrons இருக்கோ that is called as the valency. okay, so periodic table. okay, so நம்ம periodic table already பார்த்தது. periodic table ல highly electronegative ஆன halogens and highly electropositive ஆன alkali metals. so highly electronegative ஆன என்னது highly electronegative ஆன halogens and highly positive ஆன alkali. alkaliன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா. லெஃப்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் யார் இருக்காங்க alkali metals and ரைட் சைடில் நம்மளுக்கு யார் இருக்காங்க halogens இருக்காங்க. ஸோ that is they are separated by what noble gases இருக்கு. so that is halogensக்கு வந்து they are been separated by the noble gas. okay, so இங்கே பாருங்க that is halogenனா atom என்ன ஆகுது that becomes into negative ion. okay, so அவங்களுக்கு வந்து negative ion மாறுறாங்க. அவங்க electronegative halogens அவங்க negative ion மாறிடுவாங்க. and alkali metal atom என்ன ஆகுறாங்க that becomes into positive ion ஆகுறாங்க. so இங்கே வந்து there is a gain of an electron and what they will what lose an electron. so negative ion ஆகிறதுக்காக they will gain an electron and positive ion ஆகிறதுக்காக they will lose an electron. so இது எதுனால இது என்ன நடக்குது இங்க நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க that is the negative ஆன and positive ions thus formed. okay, so negative ஆன ion and a positive ion thus formed, they attain what stable ஆன noble gas electronic configuration. இந்த ஒரு இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், they lose an electron or they attain an electron, they gain an electron and that they form ions, positive ion இல்லனா negative ion. and the noble gases that is they have what they have a particular stable ஆன outer electronic configuration of 8 electrons and that is 8 electrons இருக்கு. அந்த மாதிரி negative ஆன அயானோ positive ஆன அயானோ stabilized by electrostatic force of attraction. இந்த ஒரு bond தான் நம்ம என்ன சொல்லுவோம் electrovalent bond. okay, so that is an electrovalent bond. பாசிட்டிவ் அயான் இருக்கு, நெகட்டிவ் அயான் இருக்கு. பாசிட்டிவ் ஆன ஒரு அயான் இருக்கு, நெகட்டிவ் ஆன ஒரு அயான் இருக்கு. and the positive and negative ஆன அயான்ல இடையில இருக்கிற ஒரு force of attraction and that is called as the electrovalent ஆன bond. so electrovalence is thus equal to the number of unit of charge on the ion. so எவ்வளோ சார்ஜ் இருக்கு ஒரு அயான் மேல எவ்வளோ சார்ஜ் இருக்கோ that is the electrovalency. okay, so electrovalency of that compound. okay, so என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது chemical bond என்னன்னு ஆரம்பிச்சோம். then we talked about the electrovalent bond என்னன்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் என்ன சொல்ல போறோம்னா that is the octet rule. so octet rule னு சொல்லும்போது என்ன நம்ம மனசுல வருது,
octet 8. Okay, so octet rule னு சொல்லும்போது 8, that is octet rule னு சொல்லும்போது atoms can combine either by transfer of valence electrons from one atom to another. Okay, so atoms நான் சொன்னேன் ஒன்னு இல்லனா transferring ஒன்னு இல்ல கொடுத்துருவாங்க இல்லனா வாங்கிப்பாங்க. So transfer of the valence electrons from one atom to another, that is gaining or losing, and by sharing or sharing னு சொன்னேன் the valence electrons in order to have an octet in their outermost shell, that is a valence shell. So valence shell அவங்களுக்கு வந்து என்னன்னா main goal என்ன, they have to achieve 8 electrons. So 8 electrons எப்படியாவது achieve பண்றதுக்காக and that is achieve பண்றதுக்காக அவங்க வந்து bond form பண்ணுவாங்க and that is how the octet rule state பண்ணுது. Okay, so example பாப்போமா. Example இங்க பாருங்க, that is we have carbon. கார்பனோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரையும்போது நம்ம 2,4 னு சொன்னோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் இட் இஸ் 2,4 னு சொன்னோம் and 4 is the outermost electron னு சொன்னோம் and then we have drawn here. Okay, so 4 இருக்கு. Okay, 4 electrons இருக்கு இந்த outermost ஆன ஷெல்லில். Okay, so hydrogen இங்க பாருங்க hydrogen வருது. hydrogen வருதா? hydrogen with 1 electron. வேற கலர் கொடுக்குற அப்போ வந்து difference பண்ணுவோம். with 1 electron. 1 electron. So they are what? Chemical bond form ஆகுது. hydrogen வந்து ஹீலியமோட that is stable ஆன configuration, that is ஹீலியத்தோட configurationக்கு opt பண்றாங்க. Okay, தெரியுதுன்னு நினைக்கிறேன். So that is hydrogen, they opt for what? hydrogen வந்து helium, that is 2 electrons கொண்டு வந்துட்டு they achieve their stable electronic configuration. whereas carbon பாருங்களேன் 4 electrons ஓட இருந்துச்சு அது. Okay, 4 electrons ஓட இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா 4 electrons கிடைச்சிருக்கு. Okay, so 4 electrons ஓட இருந்த ஆளு எக்ஸ்ட்ராவா 4 electrons கூட கிடைக்கும்போது they attain the stable ஆன octet rule attain பண்ணிட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதணும்னு முன்னாடி நம்ம எழுதணுமா 2,6 னு சொல்லி எழுதணும். So 2,6 electronic configuration, 6 electrons in the outermost shell and நம்ம வந்து வரையும்போது நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம்னா that is 4 electrons இருக்கு. ஷேர் பண்றோம். So 6 electrons கிடைக்குது. Okay, so share பண்றோம், that is 2 to 4 and nitrogen பாருங்களேன் N2. Okay, so N2 7 electrons இருக்கும், that is 5 electrons, 7 electrons மொத்தம் இருக்கும் 2 5 and then 2 5 னு சொல்லும்போது 1 2 3 4 5 and அதே மாதிரி இங்கேயும் வரைஞ்சோம்னா நைட்ரஜன் வந்து அதோட இது பண்ணுது. Okay, so this is how the octet rule is established. ஆனா there is limitations of octet rule. So ஒன்னு இல்லனா 8 electrons இல்லனா what noble gas configuration எப்படியாவது attain பண்ணிடணும். So இங்க பாருங்க limitations என்னன்னு பாப்போமா. octet rule ஓட limitations என்னலாம்? That is electron ஆன deficit. Okay, so electron ஆன deficit, that is electron deficit வந்து electron deficit molecules. So BCl2 beryllium பாருங்களேன், beryllium னு சொன்னா that is outermost electron 2 வச்சுக்கிட்டு electrons வந்து 2 இருக்கா, பெரிலியத்தோட outermost electrons 2 இருக்கு, அங்க வந்து beryllium இருக்கு, இங்க இருக்கு beryllium. Okay, so chlorine இருக்கு, BCl2 ல ரெண்டு molecule of what we have 2 atoms of ரெண்டு elements of what chlorine இருக்கு. So இங்க பாருங்களேன், இங்க வந்து that has outermost electron எவ்வளவு இருக்கு, 7 electrons இருக்கு. So 7 electrons இருக்கா, அது வந்து என்ன பண்ணுது, இங்க வந்து ஷேர் பண்ணுது. Okay,
So இங்க வந்து octet rule, that is chlorine is achieving what? Chlorine வந்து 8 electrons அதுக்கு கிடைக்குது. ஆனா பெரிலியத்தோட என்ன இது பாருங்க, பெரிலியம் வந்து only 4 electrons தான் கிடைக்குது. அது ஷேர் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு வந்து less than 8 electrons, that is only 4 electrons இருக்கு. Next ஒரு example பாருங்க, aluminium Cl2. So they have 4 electrons. Okay, when we talk about aluminium, அலுமினியத்தை பார்த்தீங்கன்னா AlCl3 ல இதே மாதிரி chlorine with 7 electrons 7 electrons 7 electrons and that is share பண்ணது. ஓகே, ஸோ அலுமினியம்னு சொன்னா 13 atomic number and அது வந்து 1 2 3 electron outermost electron இருக்கு and then we have இது chlorine-ஓடது இது chlorine-ஓடது and they are sharing. ஆனா இதுல பாருங்க aluminum has only 6 electrons whereas the beryllium only has 4 electrons. So இதுல இருந்து என்ன புரியுது, the ultimate what limitation of octet rule னு சொன்னா the molecules they have less than 8 electrons, that is one another இந்த மாதிரி bond form ஆகும்போது there is less than 8 electrons. next ஒரு limitation னு சொன்னா என்னது, the odd electron molecules. So odd electron molecules க்கு என்ன நடக்கும், ஸோ எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கும்னாலும் நினச்சிதானே இந்த மாதிரி ஒக்டெட்டாக நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஆட் நம்பராக இருந்தால் என்ன ஆகும், so that is in molecules with odd number what happens of electrons like nitrogen dioxide, NO2 and nitric oxide and NO, we have what the octet rule is not satisfied for the atoms. So examples ஞாபகம் வச்சுக்கோங்க, that is we have the nitrogen dioxide, NO2, nitric oxide, that is nitrogen dioxide NO2, nitric oxide NO. இவங்களுக்கு வந்து என்னன்னா octet rule ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இவர் நைட்ரஜன் பாருங்க, that is 5 1 2 3 4 5 electrons இருக்கு அவுட்டர் மோஸ்ட்ல, ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து ஒரு ஆட் நம்பர் மொத்தமா பாத்தீங்க, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாண்ட் வரும்போது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, இங்க இந்த மாதிரி பாண்ட் வரும்போது இட் ஹாஸ் எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. okay, so odd number of molecules la inge vandu epdina there is it is not at all satisfied. So inge vandu odd number nitrogen ku vandu 5 electrons da oru prachana. So 5 electrons ஐ எப்படியாவது கொடுத்துறணும். 5 electrons வந்து ஒரு electron வந்து 6 electrons ஆகும். அதுக்கு வந்து 5 electrons இருந்துச்சுன்னா 3 more electrons should be added. அப்பதான் வந்து என்ன ஆகுது, அப்பதான் வந்து அதோட இது ஆகுது, that is 8 ஆகுது. So that is odd number ஆன molecule ல octet rule is not at all satisfied. So இங்கே பாருங்க N2O ல, so NO2 ல we have ஒரு plus positive charge போடும்போது தான் it has been balanced. So octet rule is not at all satisfied in the case of odd molecule. Okay, odd numbered electron molecule. So some of the noble gases, so some of the noble gases like xenon and krypton, they combine with oxygen and fluorine to form what, to form two compounds like what, xenon fluoride form ஆகுது, xenon oxide, that is these are the compounds. இவங்க வந்து இந்த ஒரு இதிலே நம்ம படிக்க போறோம் இவ்வளோத்தையும், that is KrF2 for example, அதை நம்ம இனி என்னன்னு பார்ப்போம். So these are the examples. So இந்த ஒரு compounds வந்து என்ன ஆகுது, octet rule வந்து they does not account. Shape of the molecules வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. Okay, so two compounds என்னன்னா two compounds like xenon fluoride இல்லனா வந்து krypton fluoride, இவங்களுக்குலாம் shape of the molecules சொல்ல முடியாது. So that is also one more limitation. Okay, the other limitation is that it does not explain the relative stability. So relative stability and energy of the molecules. So relative ஆன stability ஓ energy, எவ்வளோ energy இருக்கு ஒரு molecule, அதை பற்றியும் அவங்க சொல்ல மாட்டிக்கிறாங்க. Okay, so next பாருங்க electron efficient ஆன molecules. So those molecules in which central atom has more than what, 8 electrons. Okay, central atom more than 8 electrons and that is called as what, the electron efficient ஆன molecules. So
these compounds they are called as what? Hypervalent. Okay, so expanded ஆன octet. So 8 தான் நம்ம maximum சொன்னோம். 8 இல்லாம 8க்கு ஜாஸ்தியா இருக்கிறது தான் நம்ம இப்போ பேசுறோம். So that is called as hypervalent ஆன compound. Hypervalent ஆன compound, and we can see that இங்க பாருங்க, that is phosphorus இருக்கு. So phosphorus அது வந்து chlorine-ஓட ஷேர் பண்ணுது. So 5 chlorine இருக்கு. இங்க பாருங்க phosphorus 1 2 3 4 5 6 7 8 9 10 electrons இருக்கு. Phosphorus gets extra 2 electrons. So here it is expanded ஆன என்னது electron deficient இல்ல electron expanded. So expanded octet வர molecules ஓட அங்க வந்து என்னது these are not, they are not coming under octet rule. 8 ல 8க்கு மேல இருக்கு. So SF6 ல வந்து இந்த பாருங்க இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆன electrons in the outermost shell of the sulfur. So sulfur gets extra 4 electrons. So இது வந்து யாரால explain பண்ண முடியல? யாரால explain பண்ண முடியல? octet rule-ஆல explain பண்ண முடியல. So first நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து electron deficient ஆன molecules வந்து explain பண்ண முடியல. அதுக்கப்புறம் odd number molecules பத்தி சொன்னோம். stability explain பண்ண முடியல. expanded octet பத்தி நம்மளால சொல்ல முடியலன்னு சொன்னோம். So PCl5 ல எவ்வளோ 10 electrons இருக்கு, and SF6 ல 12 electrons இருக்கு, valence electrons. IF7, so these are some examples which shows what expanded octet. So questions கேட்கும்போது உங்களால சொல்ல முடியும். Okay, so இங்க பாருங்க electron deficient molecule is one limitation, and followed by that is odd electron molecules, that is another limitation, and then இதெல்லாம் explain பண்ண முடியல. Okay, then followed by what? We have the noble gases, and also with what? Some of the molecules which not have the shape of the orbitals அவங்க காமிக்கல, and இந்த molecules பத்தி அவங்களால explain பண்ண முடியல. that is noble gas form பண்ற compounds பத்தி அவங்களால explain பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு compound that is ஒரு noble gas வந்து இந்த மாதிரி ஃப்ளூரினோ ஆக்சைடு கூட சேரும்போது அதை பற்றி octet rule வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா noble gases என்னது ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் இல்லையா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்கிற ஆளுங்க நான் சொன்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி ஸ்டேபிள் இல்லையா? ஆனால் இருந்தாலும் இதே ஃபார்ம் வாட் ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளூரைட்ஸ். ஸோ ஆக்சைட்ஸ் அண்ட் ஃப்ளூரைட்ஸ் பற்றி octet rule they are not explaining. So that is one of the limitation. Okay, so octet rule does not account for the shape of the orbitals. shape பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாம they do not explain about the relative ஆன stability. So relative ஆன stability and energy of the molecules பத்தியும் அவங்க வந்து explain பண்ணல. Okay, so அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. and the expanded octet அது பத்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு question பார்த்தீங்கன்னா that is aluminum fluoride. Okay, so aluminum fluoride, it is an ionic compound. Okay, whereas aluminum chloride, aluminum bromide and aluminum iodide, they are what? They are covalent ஆன compound. Okay, so இந்த ஒரு terms நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். that is first இருக்கிற fluoride மட்டும் ionic, பாக்கி எல்லாம் aluminum compounds they are what? Covalent. Okay, so இங்க என்ன ரீசன்னா aluminum that is having metallic character இருக்கு. ஸோ அதனால என்ன ஃபார்ம் பண்ண முடியுது? அயானிக்கான பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகே, ஸோ மெட்டாலிக் கேரக்டர் ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் பீரியாடிக் டேபிளில். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அலூமினியம் இட் ஹாஸ் சம் மெட்டாலிக் கேரக்டர் அண்ட் தட் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் வாட்? அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது வித் ஃப்ளூரைட். ஸோ ஃப்ளூரின் கூட என்ன ஆகுது? அலுமினியம் ஃப்ளூரைட் ஃபார்ம் பண்ணணும்னா எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிற ஃப்ளூரின் வந்து பிகாஸ் ஆஃப் தி அலுமினியம் மெட்டாலிக் கேரக்டர்னால அது ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. where because of the electronegative, that is the reason. அதனால தான் ionic compound form ஆகுது. பாக்கி எல்லாம் வந்து covalent compounds தான் form ஆகுது. So because of the fluorine இருக்கிறதுனால it is the most electronegative. electronegative நம்ம வந்து negativity பார்க்கும்போது it is the tendency இல்லையா? So that is electronegativity ஆன வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு fluorine. அதனால நம்ம வந்து fluorineக்கு வந்து ionic compound form பண்ணுது, மற்றதெல்லாம் covalent form ஆகுது. ஸோ இன்னொரு டேர்ம் என்னன்னா இங்கே டைமர் ஃபார்மேஷன். ஸோ டைமர்னு சொல்லும்போது அலுமினியம் குளோரைடு இருக்குது பார்த்தீங்களா? அலுமினியம் குளோரைடு and AlCl3,
இது என்ன ஆகுது, ரெண்டு AlCl3 சேர்ந்து அது வந்து Al2Cl6 ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமரைசேஷன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் when two or more molecule that is two molecules they combine to form a noble gas noble compound ஆ மாறும்போது and that is called as the dimer. so ரெண்டு molecules சேர்ந்து அவங்க வந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க, they are combining to form a noble compound. so இத பாத்தீங்கன்னா இது வந்து highly stable ஆன ஒரு configuration. so அந்த ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது compound ஃபார்ம் பண்ணும்போது we call it as what, that is called as the dimer. okay so dimer னு சொல்லுவோம். okay so அந்த மாதிரி இன்னொரு exception, so AlCl3 that shows what example of a dimer formation நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and when we talk about the beryllium chloride, so beryllium chloride எங்கேயோ நம்ம வேற முன்னாடி பார்த்தோமே, beryllium chloride இல்லையா? so beryllium chloride எங்க பார்த்தோம், electron deficient which does not satisfy the octet rule, electron deficient ஆ இருக்கு. so அது எதனால நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க beryllium chloride னு சொன்னா beryllium chloride னு சொன்னா it has what BeCl அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். so with an electron, valence electrons எவ்வளோ இருக்கு, 4 electrons. okay so that does not exist, இந்த மாதிரி exist ஆகாது. அதனால அது என்ன ஆகுதுன்னா அது இந்த மாதிரி they are what, அவங்க வந்து polymerization பண்றாங்க. so polymerization தான் exist ஆகுது. and BCl2 octet is not completed but BCl2s octet is completed. so இங்க வந்து gaseous stateல வந்து octet is not at all completed but solid stateல when polymers are formed இங்க வந்து that is octet is been completed. இந்த ஒரு formல exist ஆகும்போது octet it gets 8 electrons, valence electrons, whereas இந்த மாதிரி gaseous formல இருக்கும்போது it has only 4 electrons in the outermost shell and that does not satisfy the octet rule. so இன்னைக்கு that is this இந்த இதுல வந்து நம்ம பார்த்தது வந்து just that is chemical bonding என்னன்னு as to introduction, and then we went into the Clausius approach to the chemical bond, and finally that is நம்ம வந்து octet rule என்ன, அது என்ன, that is with the limitations ஓட இந்த ஒரு இதை முடிக்கிறோம்.